வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஏதாச்சும் டாபிக்ல வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டாபிக் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ வந்து வரும் சீக்கிரமா. நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் நபர் உங்களை உண்மையாக காதலிக்கிறார்களா இல்லையா? நீங்கள் இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை என்னதான் விரும்பினாலும் சரி, அவங்க நம்மளை உண்மையாக விரும்புகிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளே நிறைய சந்தேகப்படுவோம். முக்கியமாக அவங்க மேலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை உண்மையாக விரும்புகிறாங்களா அப்படி இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம். அண்ட் இது பார்ட் 1 வீடியோ தான். இதோட கண்டினியூ வீடியோ பார்ட் 2வும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த 2 விஷயங்களும் நீங்க பார்ட்டா பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கரெக்டா செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்க லைஃப்ல பார்ட்னர் இழந்துருவீங்க. ஒருவர் உங்கள் மீது காதல் விழுந்து விட்டார்கள் என்றால் உங்களிடம் அதிக அளவில் உளறி கொட்டுவார்கள் அடிக்கடி. ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒருத்தங்க உங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது உங்க மேல அதிக உள்ள காதல் இருக்கும் பொழுதும் இல்லை உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உளறி கொட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விஷயத்த பேச வரும்பொழுது அவங்களே அறியாம பார்த்தீங்கன்னா உளர ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்ல மாட்டாங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. முக்கியமா அதற்கு முக்கியமான காரணம் உங்க மேல ஒரு பயமும், முக்கியமா நீங்க எங்க அப்செட் பண்ணாம போயிட்டீங்களோன்னு ஒரு எண்ணமும் இருப்பதனால்தான். ஒருவர் உங்களை காதலிக்காக இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நீங்கள் அவர்களை காதலிக்கிறீர்களா இல்லையா என்று முதலில் தெரிஞ்சுக்கணும். இங்க நிறைய பேர் லைஃப்ல நம்ம உங்களுக்கு உண்மையா தான் இருக்கோம், அவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அது ஷூரா உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க முதல்ல உண்மையா இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க உண்மையா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க லைஃப்ல யாரா இருந்தாலும் சரி, யாரை விரும்பினாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க அந்த லவ்வை பொறுத்து தான் உங்க லைஃப்ல விரும்பக்கூடிய ஒரு பார்ட்னரோட உண்மையான அன்பையும் ஃபேக்கான அன்பையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஃபேக்கா இருக்கிற மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யறாங்கன்னா அவங்களும் ஃபேக்கா இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. காதல் விழுந்த ஒரு சில தினங்கள் அவர்கள் முன் எதை இருந்தாலும், என்ன பேசினாலும், எவ்வளவு தட்டு நிறைய சோறு இருந்தாலும் கூட அவர்கள் சாப்பிடாமல் இருப்பார்கள். எந்த ஒரு கவனத்திலும் முழுமையாக இல்லாமல் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு நினைவிலும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க எந்த ஒரு நினைப்புல இருக்காங்கன்றதே அவங்களுக்கே தெரியாது. அவங்க முன்னாடி எவ்வளவுதான் சோறு இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது. தன்னை அறியாமலே தன்னைத்தானே சிரிச்சுப்பாங்க. தன்னை அறியாமலே பல விஷயங்கள் செய்வாங்க. அவங்களுக்கு முழுமையான ஒரு கவனம்ன்றது இருக்காது. முக்கியமா அவங்களோட மனசுல எண்ணங்கள் வேற எங்க இருக்கும். ஆனா அவங்களுடைய தாட் அது மீன் பார்த்தீங்கன்னா உடம்பு இங்க இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க நிறைய பண்றதை நீங்களே பார்க்க முடியும் உங்களுடைய கண்முன்னே. ஒரு நபருக்கு ஒரு நபர் மீது காதல் வந்துவிட்டாலோ அவர்கள் முகத்தில் ஒரு பளபளப்பும் உடம்பில் ஒரு மினுமினுப்பும் ஏற்படும். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு லவ் வந்துருச்சுன்னா அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களுக்கு முதல்ல ஒரு வரக்கூடிய விஷயமே அவங்கள மனசுலயும் சரி உடம்புலையும் சரி நிறைய ஹாப்பினஸ் சந்தோஷம் கிடைக்கும். முக்கியமா அவங்களோட ஃபேஸ்ல இத்தனை நாட்கள் இருந்த சோகங்களும் சரி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்களும் சரி அது எல்லாமே நீங்கி மனசுலையும் சரி ஃபேஸ்லயும் சரி நிறைய சந்தோஷங்கள் கொண்டு வருவாங்க. முக்கியமா அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சந்தோஷம் இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு பார்ட்னர் அந்த ஒரு பர்சன் இருப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணமே அவங்களோட மனசுல எந்த ஒரு கெட்டணங்களும் இல்லாம ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தான். இதோட செகண்ட் பார்ட் வீடியோ வரும் கண்டிப்பான முறையில். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களோட அதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பிடிச்சி பார்த்துங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்க வரைக்கும் சீதா பாய்.